ஹாய் எவ்ரிவன். நான் உங்களுக்காக இப்போ ரெக்ரியேஷன்னு என்ன அப்படின்னு சொல்லி பேச போகிறேன். என்னோடய பேர் பிரதீபா. மத்திய பல்கலைக்கழகத்திலேருந்து காஷ்மீர்லேருந்து பேசுகிறேன். இப்போ பாருங்கள், ரெக்ரியேஷன்னா என்னென்னா சாராயம் குடிக்கிறது, கறி சாப்பிட்றது தொட்டுக்கிட்டேவும், அதில் ஒரு பொண்ணு நடனம் ஆடுறது, ஒரு மியூசிக் ஓரத்தில் வாசிக்கிறது. இது வெஸ்டர்ன் கல்ச்சருங்க. இது போய் நம்ம ஊரில் வந்து ஆரம்பிச்சுட்டு சாராய கடை ஆரம்பித்தா, டாஸ்மார்க் ஆரம்பித்தா பணம் நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம வேலையே செய்யாமல் கிடைக்குது. நிறைய பேர் ஆரம்பிக்கிறீங்க. ஐ டெல் யூ ஒன் திங், பேட் கிவ் யூ பேட் ஒன்லி, குட் ஒன்லி கிவ் யூ குட் எவர். டோன்ட் ஃபர்கெட். இப்போ உங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பணத்தில் ஒரு நாள் நீங்களே அதுக்கு அடிமையானாலும் முடிஞ்சிச்சுங்க அந்த கடை. உங்கள் குழந்தைங்க அடிமையானாலும் முடிஞ்சிச்சு. நீங்கள் குழந்தைங்க அடிமையாக மாட்டாங்கன்னு 100% சொல்ல வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா இந்த போதைங்கிறது ஒரு மெடிடேஷன் பர்பஸ்க்காக பயன்படுத்தினாங்க. மனுஷ உடம்புல அறுவை சிகிச்சை போது பயன்படுத்தினாங்க. அது வந்து போதையை கொடுக்குது, வலி இல்லாத தனத்தை கொடுக்குதுன்னு அதையே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் ஹார்ம்ஃபுல் யுவர் பாடி, மைண்ட், எவ்ரி திங். யூ வில் டை சூன். ஈவன் அந்த சாகிற தருணத்தை கூட ஓகே, அது எல்லாருக்கும் தான் மரணம் வருது, அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பசங்கள்லாம் 30 வயசில் 35 வயசில் செத்து போயிட்டுருக்காங்க. ஆனால் நல்லதை பரப்புறவங்களும் கஷ்டப்பட்டு எவ்வளோதான் நல்லதுக்காக போராடினாலும் அது எடுத்துக்கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது ஒரு முனைவராகிய என்னுடைய கடமையும் கூடன்னு நான் நினைக்கிறேன். இப்போது ரெக்ரியேஷன் கிளப்ஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ரிசப்ஷன் இருக்கணுங்க. அதில் ஒரு நீச்சல் குளங்கள் இருக்க வேண்டும். அதில் வந்து அழகான ஒரு ஸ்க்ரீன் டிஸ்பிளேவும் இருக்கணும். அதே போல் ஷட்டில், அது மாதிரி கராத்தே பிளேஸ், அது மாதிரி யோகா பிளேஸ். இது யோகா செப்பரேட்டாக கூட தேவையில்லை. ஒரு புல்வெளி இருந்தால் அதில் நம்ம வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை 1 ஹவருக்கு அங்கே கராத்தே நடத்திக்கலாம், யோகா நடத்திக்கலாம். அதுபோல் அங்கே கலாசனிக்ஸ் கொடுத்துக்கலாம், பயிற்சி கொடுத்துக்கலாம். அதுபோல் குதிரை ஏற்றங்கள், அந்த குதிரை ஏற்றம், அதுபோல் வில் வித்தைகள், அந்த மாதிரி ஆயக்கலைகள் 64யும் சொல்லி கொடுக்கும் இடம் தாங்க ரெக்ரியேஷன் கிளப்பு. புரியுதா? இந்த ரெக்ரியேஷன் கிளப்பில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமும் பணமும் நிம்மதியும் ஆரோக்கியம் வாழ்க்கையும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் ப்ளஸ் அவங்களோட தொழில் வியாபாரங்களையும் கற்றுக்கிறக்கூடிய ஒரு இடம் மட்டும் இல்லாமல் சாப்பாடும் அங்கே நல்ல